மலரக்கா, கையிலக்காவை தானே அனுப்புறேன்னு சொன்ன, நீயே வந்துட்ட. என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லடி. பொய் சொல்லாதக்கா, உன் முகம் வாடி போய் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மா ஏதாவது சொல்லுச்சா? இல்ல. வேற என்ன பிரச்சனைக்கா? கையல் ரொம்ப பேசிட்டாடி. அக்கா, நீ கண் கலங்குற அளவுக்கு கையிலக்கா என்னக்கா பேசுச்சு? தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னா அவ பாட்டுக்கு செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு இருந்த மயிலு. இதெல்லாம் எதுக்குடின்னு கேட்டா, இத வச்சு யாராவது பணக்கார பையனை வளைச்சு போட்டு செட்டில் ஆக போறேன்னு சொல்றா. அவ பேசினத கேட்டதுமே எனக்கு கோவம் வந்துருச்சு. வாய் கூசாம ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறேன்னு நான் திட்டிட்டேன். பதிலுக்கு அவ என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாடி. பம்பு செட் ரூம்ல நான் கோபி கூட பேசிட்டு இருந்தத சொல்லி என்ன கேவலமா பேசிட்டா. அக்கா, கையிலக்கா எப்பவுமே இப்படிதானக்கா. அது யார வேணாலும் குறை சொல்லும். ஆனா நாம அது ஒரு வார்த்தை குறை சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம வார்த்தையை விட்டுருக்கா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதக்கா. அக்கா, ஊர்ல யாராவது பேசிருந்தா கூட நான் எனக்கு என்னன்னு போயிருப்பேன்டி. கூட பிறந்தவளே இப்படி பேசுறதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அக்கா விடு, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா உன்னை யாரும் எதுவும் பேச முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு மரியாதையான வாழ்க்கை கிடைச்சிடும். நீயும் சந்தோஷமா இருப்ப. கல்யாணம்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. நான் ஜீவா சார பாக்கணும்டி. என்ன அவரு இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறியா? எதுக்குக்கா? அவரு மட்டும் அன்னைக்கு வரலன்னா நாட்ராயன் முதலாளி கோபி அங்க இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருப்பாரு. நான் யார் கூடவோ தப்பா பழகுறேன்னு ஊரே எனக்கு காரி தொப்பே இருக்கும். என் நடத்தைய பத்தியும் எல்லாரும் கேவலமா பேசிருப்பாங்க. அவமானம் தாங்காம நானும் அம்மாவும் அப்பவே தூக்குல தொங்கி இருப்போம். மயில, சொல்லாம கொல்லாம போறோம். ஜீவா சார் கோச்சுக்க மாட்டாரா? அவர் அப்படியெல்லாம் கோச்சுக்க மாட்டாருக்கா. உங்களை பாக்க வரலாமான்னு கேட்டாதான் கோச்சுப்பாரு. நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காம வாக்கா. என்ன ஜீவா, ஏதோ பரபரப்பா ரெடி ஆகுறீங்க? எங்கேயாவது வெளியே போறீங்களா? இல்ல மது, என்ன பார்க்க தான் ஒருத்தர் வராங்க. கெஸ்ட் வரும்போது நானும் பளிச்சுன்னு இருக்கணும்ல, அதான். வர கெஸ்ட் பெரிய விஐபியோ? எனக்கு அவங்க எப்பவுமே விவிஐபி தான். டேய், பில்டப்லாம் போதும். யார் வராங்க சொல்றா? மயில். வரேன்னு ஃபோன் பண்ணாங்களா என்ன? அப்புறம் எப்படி சொல்ற? என்னோட உள் மனசு சொல்லுது மச்சான், அவ கண்டிப்பா வருவா. டெலிபதியா இருக்கலாம், ஆனா அவ வருவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நீ வேணா பாரு, ஐ கேன் ஃபீல் தட். அது எப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா கண்டிப்பா வருவா. ஒருத்தங்கள உயிருக்கு உயிரா நினைக்க ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் நடக்கும் போல.
முடிஞ்சது மது. நாங்க ஜெயிச்சிட்டோம், நீ தோத்துட்ட. டேய் மது, மது, டேய் அவளை ஏன்டா வெறுப்பேத்துற? ஜாலியா தான்டா சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கிட்டா போல. நான் போய் சமாதானப்படுத்தட்டுமா? டேய் விடு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவளே கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவா. நீ ஃப்ரீயா விடு. அடிப்பாவி, ஜீவா சொன்ன மாதிரி வந்து நிக்கிறாளே. யாருங்க அது? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நுழையிற மாதிரி. மது, நான் கோபியோட தான் பேசிட்டு இருந்தேன்றதா யாருமே நம்பல. ஒழுக்கம் கெட்டவனு என் மேல முத்திர குத்ததான் எல்லாருமே தயாரா இருந்தாங்க. சரியான நேரத்துல நீங்க மட்டும் வரலனா அதான் சார் நடந்திருக்கும். ஊரே கூடி நின்னு எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருக்கோம். எங்க அம்மாவோட வளர்ப்ப பத்தி தப்பா பேசிருப்பாங்க. அந்த அவமானம் தாங்காம நாங்க குடும்பத்தோட மருந்த குடிச்சு செத்துருப்போம் சார். மலர், முடிஞ்சு போன விஷயம் எல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்துச்சு, அதுதான் உங்களை காப்பாத்துச்சே தவிர நான் எதுவும் பெருசா பண்ணவே இல்லை. இல்ல சார், நீங்க நினைச்சிருந்தா உங்க சொந்தக்காரங்களுக்கு ஆதரவா பேசிருக்கலாம். அவங்க சொல்றதையே நீங்க நம்பியிருக்கலாம். ஆனா நீங்க எங்களை நம்புனீங்க. எங்களுக்காக அவர்கிட்ட சண்டை கூட போட்டீங்க. ஊர்க்காரங்க கூட இதெல்லாம் செய்யல சார். நீங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் சார் எங்க உசுரையும் மானத்தையும் காப்பாத்துச்சு. எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த நன்றியை எங்களால தீர்க்கவே முடியாது. மயில, போதும் மயில, இந்த மாதிரி நன்றி சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. ஆக்சுவலா மலர் கோபி கல்யாணத்துல இவ்வளவு குழப்பம் வந்திருக்கவே கூடாது. இவங்க லவ் பண்றது தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் வச்சிருக்கணும். உங்களுக்கு வசதியும் அந்தஸ்தும் இல்லைங்கிறதுனாலதான் மாமாவால இதை ஏத்துக்கவே முடியல. பணக்காரங்க தான் வசதி, வசதி இல்லாதவங்க மட்டும்னு எல்லாருக்குமே இங்க ஒரு பொது புத்தி இருக்கு. அந்த பொது புத்தி தான் இங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம். முதல்ல அதை உடைக்கணும் மயில. மாப்பிள்ள, சிறப்பான சித்தாந்தத்தை பேசிட்டு இருக்க. கண்டினியூ கண்டினியூ. இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா மயில? இங்க தேவைக்கு அதிகமா ஒருத்தங்கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. மேட்ல இருக்கிறத பள்ளத்துல தூக்கி போட்டா ரெண்டுத்திலுமே சமமாயிடும் இல்ல? அதத்தான் இந்த அரசாங்கம் செய்யணும். ஜீவா, கவர்மெண்டால என்னடா செய்ய முடியும்? ஒவ்வொரு மனுஷனும் அவனா திருந்தினா தான்டா உண்டு. இல்லடா, கவர்மெண்ட் நினைச்சா ஒரே சட்டத்தால தனி மனுஷனை திருத்த முடியும்டா. பணம் இருக்கிறவங்க இன்னொரு பணக்காரங்க கூட சம்மந்தம் வச்சுக்க கூடாது. வசதி இல்லாத ஒரு குடும்பத்துலதான் பொண்ணையோ பையனையோ எடுக்கணும்னு ஒரு ரூல் கொண்டு வரணும். அப்பதான் இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னொரு வழி இருக்கு மாப்பிள்ள. எல்லாரோட மனசும் உன்னோட மனசு மாதிரி மாறிட்டாலே போதும். தேங்க்ஸ் மச்சான். மாமா, அப்புறம் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது கோபி உங்ககிட்ட சொல்றீங்களா? அது அன்னைக்கு ஊரை கூப்பிட்டு இவனை அவமானப்படுத்துறாங்களேன்னு இவனை காப்பாத்துறதுக்காக வேற மாதிரி பேசிட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்து நிதானமா யோசிச்சப்ப உங்க முடிவை ஏத்துக்கிறது சரின்னு தோணுச்சுங்க. அதான் அன்னைக்கே நான் இவங்கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டேன். நல்லது மாமா. சரி, இந்த விஷயத்த போன் பண்ணி மலர் வீட்டுல சொல்லிட்டீங்களா? கோபி சொல்லிருப்பா முதலாளி. மாமா, கோபி சொன்னது இருக்கட்டும்.
மாப்பிள்ளையோட பெத்தவங்க பொண்ணோட வீட்டுல ஒரு மரியாதைக்கு சொல்லணுமா வேண்டாமா? நீங்க வந்து உத்தரவாதம் கொடுத்தாதானே அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. இது பாருங்க மாமா, நீங்க வயசுல பெரியவர். இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. நானும் இததான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. ஆ. இவர் என் பேச்சு காதுலயே வாங்கல. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தம்பி. முதலாளியே, எனக்கு இந்த சம்பிரதாயம் விஷயத்துல எல்லாம் அவ்வளவு பெருசா நம்பிக்கை ஒண்ணு இல்லைங்க. அதுவும் இல்லாம நான் தான் இவன் காதல வேற ஏத்துக்கிட்டேன். அதனால ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா குடிச்சிட்டு வேற கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம்னு நினைச்சேங்க. மாமா, நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்களே தவிர அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலன்னு தானே அவங்க பயப்படுவாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க நிறைய குடுக்கல் வாங்கல் தொழில் பண்றீங்க. இவ்வளவு குடுக்கறேன் இவ்வளவு வாங்கிக்கிறேன்னு சொல்லி சும்மா வாய் வார்த்தையிலே பேசிட்டு விட்டுருவீங்களா என்ன? டாக்குமெண்ட்ல எழுதி கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்கல்ல? அதே மாதிரி பொண்ணு வீட்டுல கல்யாணத்தை பேசி கன்ஃபார்ம் பண்ணாதானே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்லைங்க முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாதுங்க. அந்த கோமதி நம்ம கிட்ட கை கட்டி வேலை பாக்குதுங்க. நாம அதுகிட்ட எந்த அளவுக்கு இறங்கி போகணுங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. அதை விட்டு போட்டு என்ன நீ முழுசா நம்ப கோமத்தின்னு நான் என்ன அவகிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கணுங்கிறீங்களா? மாமா, நீங்களும் இங்க கூலி வேலைக்கு தானே வந்தீங்க? கோமதி ஆண்டியும் கூலி வேலைக்கு தான் வந்தாங்க. ஆனா அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. நீங்க மட்டும் எப்படி மாமா முதலாளி ஆயிட்டீங்க? என்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கி பொழைக்கிற பரதேசி குடும்பம் அதுங்க வீட்டு வாசப்படியும் விதிக்கணும்னு நினைக்கும் போதே அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் அருவருப்பா இருக்குமா? புரியுதுப்பா, ஆனா கோபிக்காக நாம இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். மறு பேச்சு பேசாம நாளைக்கு போய் கல்யாணத்தை உறுதி பண்ணிட்டு வாங்கப்பா. சரிம்மா, தலையெடுத்தேன்னு நான் அதை கூட செஞ்சு தொலைக்கிறேன். ஆனா இந்த சம்பிரதாயத்தை பத்தில உன் குழந்தை எதுக்காகமா பேசணும்? அப்பா, இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் மயில லவ் பண்றான். அவ குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சு அவன் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. என்னால முடியலம்மா. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அவன் என்கிட்ட சாதாரணமா சொல்லிருந்தா கூட பரவாயில்லம்மா. நாளைக்கே நீ எங்க போ, இத செய்யன்னு எனக்கு உத்தரவு போடுறாமா அவன். இந்த ஊருக்குள்ள 1000 பேரை கட்டி மேய்க்கிறவம்மா இந்த நாட்டாய. எனக்கு அந்த பொடி பய ஆர்டர் போடுறாமா. முதலாளின்னு 10 பேர் முன்னாடி நான் அவனை கூப்பிடுறேன்னா எதுக்கு? சும்மா ஒரு மரியாதைக்கு. நான் ஒண்ணும் அவங்க குடும்பத்தை அண்டி பொழைக்கலமா. இந்த பூமி அத்தனையும் வெறும் கல்லும் மண்ணுமா கிடந்துச்சு. அத்தனையும் மாத்த இன்னைக்கு எஸ்டேட்டா உருவாக்குறது யாரு? இந்த நாட்டாய என்னோட வேர்வையையும் ரத்தத்தையும் கொட்டி நான் உருவாக்கி இருக்கிற எஸ்டேட்டுமா அத்தனையும் வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் உட்கார்ந்து தின்னுதே தவிர இந்த நாட்டாயம் வீட்டு அடுப்பு ஒண்ணும் அவங்க தூக்கி போடுற பிச்சை காசுல எரியல. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்பவும் அதிகாரம் பண்ற இடத்துல அவங்களும், கேக்குற இடத்துல நாமளும் இருக்கோம். இத உங்களால மறுக்க முடியுமா? அதுக்காக எல்லா விஷயத்திலையும் அவன் எனக்கு கொடுக்கிற ஆர்டரை கேட்டு நான் ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? அது என்னால முடியாதுப்பா. நமக்கு மேலதான் இருக்காங்க. ஆனா அதுக்காக எது வரைக்கும் தலையிடணும், எந்த விஷயத்துல தள்ளி நிக்கணும்னு அவங்களுக்கே தெரியணும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா? என் மகனோட கல்யாணம் என் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல தலையிடுற உரிமையா அவனுக்கு யாருமா கொடுத்தது? நான் பெரிய நாட்டாம நினைப்பேன் மனசுல. தீர்ப்பு கொடுக்கிறான் நம்மள தீர்ப்பு. ஊர்க்காரங்க அத்தனை பேர் முன்னாடியும் நான் வாக்கு கொடுக்கணுங்கிற இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். என் குடும்ப விவகாரத்துல அவன் தலையிடுறதும் அதுல அவன் முடிவெடுக்கிறதும் எனக்கு அடியோட பிடிக்கலாமா? இது என்னோட புள்ள கல்யாணம். உன் வேலைய பார்த்துக்கிட்டு இதுல நீ தலையிடாம ஒதுங்கியே இருன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுமா.
இன்னைக்கு கூட என் தொண்டை வரைக்கும் இந்த வார்த்தையை உன் ஒருத்தியை நடிச்சு அடக்கி வச்சிருந்தேன். ஆனா எப்பவும் இந்த நாட்டாய இதே மாதிரி இருந்துருவான்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வெய்யு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த நாட்டாயனோட சுயரூபத்தை காட்ட வேண்டியிருக்கும். தாங்க மாட்டாமா, இந்த கல்யாணமே நடக்காதுரா, போடாம வேலைய பார்த்துக்கிட்டு நான் அவனை துரத்து விட்டுருவேன். அன்னைக்கு என் மேல நீ வருத்தப்பட்டு பிரயோசனம் இல்ல. அப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நாம எதுக்காக இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அந்த எஸ்டேட் மட்டும் இல்லாம இந்த மொத்த சொத்து உங்க கண்ட்ரோலுக்கு வரணும்பா. அது நடக்கணும்னா மது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அத சாதிக்கணும்னா மலர் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அவ வாழ்க்கையை காட்டி மிரட்டிதான் நாம மயில ஜீவா கிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்கோம். இந்த கல்யாணம் நடக்கலனா நாம போட்ட கணக்கு எல்லாமே தப்பா போயிடும்பா. இன்னும் மணியும் எனக்கு அது கூட புரியாதுன்னு நினைக்கிறியா? ஆனா அந்த ஜீவா அப்பா, அவ ஏதோ சொல்லிட்டு போறான், அதை ஏன் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அவனை முதலாளி மாதிரி பாக்குறதுதான் பிரச்சனையே. உங்க வருங்கால மருமகனா ஜீவாவா பாருங்க. மாப்பிள்ள உங்ககிட்ட உரிமையா பேசுறாருன்னு எடுத்துக்கோங்க. இத சொல்றது ரொம்ப சுலபமா. கஷ்டமா இருந்தாலும் நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்பா. நம்ம காலம் வரப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பழிக்கு பழி வாங்கணும்பா. நாம நினைச்ச மாதிரி எல்லா அதிகாரமும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என் மாமனார்ல இருந்து ஜீவா வரைக்கும் எல்லாரையும் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம்ப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, ப்ளீஸ். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். உனக்காக நான் பொறுமையா இருக்கேன். ஆனா காயத்ரி, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நீயும் என் கூட இருந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்குமா? என்னை அறியாம நான் உணர்ச்சி வசப்பட்டு எதா செய்ய போயிட்டாலும் என்னை உன்னாலதான் தடுத்து நிறுத்த முடியும். நீ இங்க வரியம்மா? எனக்கும் அங்க வரணும், எல்லா விஷயத்துக்கும் கூட அங்க இருக்கணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா என் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்பா. இருந்தாலும் நான் கார்த்திகிட்ட பேசி பாக்குறேன்ப்பா. சரிம்மா, முடிஞ்ச வரைக்கும் மரத்துக்கு ட்ரை பண்ணு. சரிங்கப்பா, நான் வச்சிடறேன். சின்ன முதலாளி ஐயா வரலைங்களா? அவர் எதுக்கு இங்க? நான் கோமதி, அவரை முன்ன வச்ச எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலான்னு பாக்குறியோ? ஐயோ, அப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. அவர் இருந்து பேசி முடிச்சு வச்சதுனால அவரும் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் கூப்பிட்டேன். ஓஹோ, அப்போ எனக்கு தெரியாம அவரையும் நீ கூப்பிட்டுருக்கியோ? வாலே, நான் உன்னை என்ன ஒன்னு நினைச்சேன் கோமுதே. ஆனா நீ பெரிய கெட்டிக்காரி தான் போ. இந்த அளவுக்கு நீ விவரமானவனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சின்ன முதலாளி கூப்பிட்டதுல என்னங்க தப்பு இருக்கு? கூறு கேட்டவள, அவரை விருந்தாளியா வர சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லாம நான் ஏதாவது விவகாரம் பண்ணிடுவேன்னு நினைச்சு அவரை வர சொல்லியிருக்கிறான். இல்ல மாமா, வாங்க வாங்க முதலாளி, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க மாமா. தம்பி. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். நீங்களும் உட்காருங்க. மாமா, என்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுதான் இவங்க கூப்பிட்டாங்க. அதே நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க மாமா. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் இங்க வர்றதே உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கேன்.
சார். ஆ, உன்னை பார்த்ததுமே சார் முகத்துல ஒரு பெரிய விளக்கு பத்தி எரிஞ்சது பாத்தியா? சும்மா இருத்தேன நேரம் காலம் தெரியாம பேசிக்கிட்டு. என்னாச்சு மயில? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க வருவீங்களா மாட்டீங்களோன்னு குழம்பிட்டு இருந்தோம். இதுல என்ன குழப்பம் மயில உனக்கு? இப்பதான் நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிடுச்சுல்ல? அப்படின்னா உங்க வீட்டு விசேஷம் எல்லாத்துக்குமே நான் வருவேன், சரியா? அத்தை, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஃபார்மாலிட்டி என்னவோ அதை நீங்க முடிச்சிருங்க. உங்க பொண்ணு மலர எங்க மகன் கோபிக்கு கல்யாணம் பண்றோம்னு உறுதி பண்றோம். இந்தா. மா, நீங்க ஏம்மா கண் கலங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க முதலாளி. நீங்க வானம், நாங்க பூமி. தொட முடியாத உயரத்துல இருக்கிற உங்க கூட சம்பந்தம் வச்சுக்குவேன்னு நான் கற்பனை கூட பண்ணி பாக்கலங்க. சின்ன முதலாளியால தான் நல்லபடியா நடக்குது. மா, எங்க மான மரியாதைய காப்பாத்தி எங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க முதலாளி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னம்மா இதெல்லாம்? வயசுல பெரியவங்க நீங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா மாமா கிட்ட சொல்லுங்க. என்னதான் நான் எடுத்து சொன்னாலும் இதை ஏத்துக்கிட்டது மாமாவோட பெருந்தன்மை. மாமா எப்பவுமே இப்படிதான், எதையுமே மனசுல வச்சுக்கவே மாட்டாரு. அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது அப்படியே வெளிப்படையா பேசிடுவாரு. ஆனா பின்னால நிதானமா யோசிச்சு பார்த்து அவர் தப்பு செஞ்சிருந்தா மாத்திப்பாரு. இந்த விஷயத்துல மாமா நியாயமான முடிவை தான் எடுத்திருக்காரு. ஆனா எனக்கு இது நியாயமாவே படல ஜீவா. என் அண்ணி அரண்மனை மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு பழைய குடிசையில இருந்து வரா மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்க. எனக்கு இதுல வருத்தம் தான். மது, வீடு மட்டும் பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல மது, அதுக்குள்ள இருக்கிற மனுஷங்களோட மனசும் விசாலமா இருக்கணும். புரியுதா? அப்படி பார்த்தா உங்க அண்ணனுக்கு இதை விட பெட்டரான ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க தம்பி. சரி, நேரமாச்சு, கிளம்பலாமா? சரி மாமா. நாங்க வரோம் கோமதி. வாங்கய்யா. வாங்க முதலாளி. வர மருமகளே. எல்லாருக்கும் வர. அத்த, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. முதலாளி, போயிட்டு வரோம். சரி, பாய்.
வரேங்க முதலாளி. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றிப்பா. அட, நன்றி எல்லாம் எதுக்குமா? கல்யாணமும் இதே மாதிரி நல்லபடியா முடியும். நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. வரேன். வரேங்க. வர மயில. மயில் மேல இருக்கிற லவ்ல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆனா அதையும் நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்னு. ஏதோ ஒரு சிச்சுவேஷனால தான் மயில் என் மேல இருக்கிற லவ்வை ஒத்துக்க முடியல. நான் ஒத்துக்கன்னு சொல்லி அவளுக்கு நெருக்கடி கொடுத்தேன்னு வையேன், அதனால வேதனையும் கஷ்டமும் தான் அதிகமாகும். காதல் கஷ்டப்படுத்தாதரா, புரிஞ்சுக்க வைக்கும், நம்பிக்கையோட தள்ளி நிக்க வைக்கும். நானும் இப்ப அதனாலதான் தள்ளி நிக்கிறேன். இனிமே நான் அவளை தொந்தரவு பண்ணவே மாட்டேன்டா. என்னடா பேசுற? என்ன அர்த்தம்? அப்படின்னா அவளை விட்டு மொத்தமா ஒதுங்கி வந்துட போறியா? இல்லடா, விலகி நிக்கிறதுக்கும் ஒதுங்கி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூன்னு சொல்லுவாங்க. டேய், அப்படியே மேஜர் சுந்தரராஜன் அங்கிள் மாதிரி தமிழ்லயும் கொஞ்சம் சொல்லுடா. டேய், நீ எதை தேடிட்டு இருக்கியோ அது உன்னை தேடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கடா. என் உயிரை காப்பாத்தினவளை நான் இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்தேன். என் தேடலும் காதலும் உண்மைங்கிறதுனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு என் மயில் எனக்கு கிடைச்சிருக்கா. நம்ம வாழ்க்கையில எல்லாமே காரணத்தோட தான் நடக்குதுன்னு நான் நம்புறேன்டா. நான் இன்ஸ்பெக்டரோட பிரச்சனை பண்ணது, அப்பா என்னை இங்க அனுப்புனது, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? நானும் மயிலும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதாண்டா விதி. அதைத்தான் காலமும் நடத்தி கொடுத்துட்டு இருக்கு. நாங்க சேரக்கூடாதுன்னு இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? டேய், எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறது நல்ல விஷயம்தான். ஆனா ஓவர் கான்பிடன்ட் நம்மள ஒரு வகையில கவுத்துட்டுரும், பாத்துக்க. டேய், நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல இல்லடா, தெளிவா பேசுறேன். நாம அடைய நினைக்கிறத சிக்கலாக்கி கெடுக்கிறதும் அதோட போக்கிலேயே போய் ஜெயிக்கிறதும் நம்ம கையில தான்டா இருக்கு. என் காதல நானும் அதே போக்குல விட்டுட்டேன். எங்களை ஒண்ணு சேர்த்த காலமும் விதியும் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கும்னு எனக்கு தெரியும்டா. நான் கன்ஃபார்மா நம்புறேன். காலத்தையும் விதியும் வேணும்னா நீ நம்பலாம், ஆனா நான் இருக்கிறத மறந்துட்டியே, விடவே மாட்டேன். எங்க காதல் உண்மைன்னா இது சத்தியமா நடக்கும்டா, பாரு. நான் இருக்கிற வரைக்கும் சத்தியமா நடக்காது. பாக்குறேன் நீயா நானு. இது ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல நடக்கிற ஒரு சின்ன சம்பிரதாயம். இதுல எதுக்கு அவன் தேவையில்லாம உன் குழந்தை தலையை நுழைச்சு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கிறா? நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தலையெழுத்தேன்னு ஜீவாவே கூப்பிட்டு இருந்தீங்களாப்பா? நான் எதுக்கு அவனை கூப்பிடுறேன்? எல்லாம் அந்த கோமதி பண்ண வேலை. அவன் நாம நினைச்ச அளவுக்கு சாதாரணமானவ இல்லம்மா, பயங்கர விவரமான ஆளுதான். ஒருவேளை நான் எதுனா குழப்படி பண்ணிட போறேன்னு பயந்து அவன் அந்த ஜீவாவை அங்க சாட்சிக்காக வரவழைச்சிருக்கிறா. இவனு நானும் இந்த குடும்பத்தை ஆளுதாங்கிற மாதிரி அங்க வந்து பெருமையா நிக்கிறேன். அவனை முன்னாடியே வச்சு எல்லா விஷயத்தையும் பேசுனா என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைச்சு இதை அவ செஞ்சிருக்கிறா. அந்த ஜீவா இருக்கிறானே, அவன் சும்மாவே தாமு தும்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். நடக்கிறது அந்த மயில போட்டு விசேஷம் வேற இல்ல, அதனால சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆடுறாமா. அப்படியே அந்த குடும்பத்தையே இவனோட தலைமையில இவன் தாங்கி பிடிச்சு நிக்கிற மாதிரி தோரணை என்ன, சுத்தி நிக்கிறவங்களை எல்லாம் ஆர்டர் பண்றது என்ன, எல்லாத்தையும் முன்ன செய்யறதுனால தாங்க முடியலமா. விடுங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. மயில் அவனை ஏத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சா அவன் பாட்டுக்கு அடங்கிடுவான். அடங்க வேண்டியது அந்த ஜீவா மட்டும் இல்ல, ஆத்தாளும் தான்.
அம்மா என்ன பண்றாங்க? என்ன பண்ணலன்னு கேளு. அவங்க வீட்டுல நின்னு சாதாரணமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குனு அப்படியே தன் கழுத்துல இருந்த தங்க செயினை உருவி அந்த மலர் கழுத்துல மாட்டி விட்டுடாமா. ஐயோ எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு பாரு. சபையில இருந்ததுனால என்னால எதுவும் சொல்ல முடியல. இந்த மாதிரி கழகத்தை எல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு நாம நினைச்சதையெல்லாம் எப்படித்தான் சாதிக்க போறோமோ ஒண்ணும் விளங்கல. அம்மாவை நம்ம ஆட்டத்துல சேர்க்காதீங்கப்பா. அவங்க உலகமே வேற. நாள் குறிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. சரிப்பா, வச்சிடுறேன். மலர், இது அம்மாட்ட கொடு. கொடு. என்ன இது? வாங்கிக்கங்க அத்தை, வாங்கிக்கங்க. என்ன மாப்பிள்ள இது? பிரிச்சு பாருங்க அத்தை. மாப்பிள்ள, எதுக்கு இவ்வளவு பணம்? அத்தை, இதை வச்சு மலருக்கு நகை வாங்கி போடுங்க அத்தை. என் பொண்ணு நான் வெறும் கழுத்தோட அனுப்ப மாட்டேன் மாப்பிள்ள. அவளுக்குன்னு நான் கொஞ்சம் நகை வாங்கி வச்சிருக்கேன். நான் அதெல்லாம் போட்டுதான் அனுப்புவேன். நகை விஷயத்துல அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு எனக்கு தெரியாது. சபையில வச்சு எவ்வளவுதான் உங்களால செய்ய முடியுமான்னு கேட்டா அது உங்களுக்கும் அசிங்கம், எனக்கும் சங்கடமா இருக்கும் அத்தை. உங்க அப்பாவோட காசுல என் பொண்ணுக்கு நகை வாங்கி போடுறது மட்டும் அசிங்கம் இல்லையா மாப்பிள்ள? இது என் அப்பாவோட காசு இல்ல அத்தை, நான் சொந்தமா சம்பாரிச்சது. எந்த சங்கடமும் இல்லாம நீங்க இதை வாங்கிக்கலாம். இல்ல மாப்பிள்ள, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மலருக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதை தடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னால இதெல்லாம் வேணாம். அத்தை, நான் சொல்றத கேளுங்க. நாங்க அவமானப்படக்கூடாதுன்னு தானே நீங்க இதை செய்றீங்க. இப்பவே எங்க குடும்ப கௌரவத்தை பத்தி யோசிக்கிறீங்க. இதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஆனா இப்ப இதை நான் வாங்கிக்கிறது நல்லா இருக்காது. என்னால என்ன முடியுமோ அதை செய்யறதுதான் எனக்கு மரியாதை. உங்ககிட்ட வாங்கி என் பொண்ணுக்கு நகை செஞ்சு போடுறது ஒரு வகையில திருட்டுத்தனம் மாப்பிள்ள. நானும் இதை செய்ய மாட்டேன், என் பொண்ணுங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இத எடுத்துட்டு போயிடுங்க மாப்பிள்ள. அத்தை, இப்ப நான் உங்க வீட்டு மனுஷன் ஆயிட்டேன். அப்படி நினைச்ச கூட இதை வாங்கிக்கலாம்ல. எங்க வீட்டு மனுஷன்னு சொன்னீங்கல்ல, அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? இவ்வளவு காலமா எங்களுக்குன்னு ஒரு ஆம்பளத்தனம் இல்லாம இருந்துச்சு. எங்க பக்கம் ஆதரவா நிக்கிறதுக்கு இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்க. மனசுக்கு நிறைவா இருக்கு. எங்களுக்கு எதுவே போதும் மாப்பிள்ள. மலரு, இந்தா குடு குடி. சரிங்க அத்தை, இதுக்கு மேல நான் உங்களை வற்புறுத்த விரும்பல. வாங்க முதலாளி. மயில போய் சேர் எடுத்துட்டு வா. நீ எங்கடா இங்க? இந்த பக்கமா வந்தேன்ப்பா. அதான் சும்மா பாத்துட்டு போலாம்னு. என்னது கையில? இது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா கொடு. அப்பா அது வந்து கொடுங்கறல்ல. என்ன கோமதி இது? ஒரு
ஒரு பணக்கார வீட்டு பையன் உன்னை மாதிரி ஒரு அண்ணாடங்காட்சி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா ஊர் உலகம் என்ன பேச? பொண்ணை காட்டி பையனை மயக்கி வளைச்சு போட்டான்னு கேவலமா தான் பேசும். நிறைய இடத்துல அது நெசமாவும் தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற மாட்டேன்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை சதைச்சிட்டிய கோமதி. இல்லப்பா, அது என்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட வசதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட எந்த அளவுக்கு காசு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வேணும், எனக்கு கடன் கொடுங்கன்னு கையேந்தி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நீ கேட்கிற பணத்தை எடுத்து நான் கொடுத்திருப்பேன்ல. அதை விட்டு போட்டு எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா என் பையன்கிட்ட இருந்து நீ பணத்தை வாங்க முயற்சி செஞ்சிருக்கிறிய. அசிங்கமா இல்ல? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. முதலாளி நான் கையும் களவுமா மாட்டின பிறகு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது எடுபடாதுன்னு தெரியும்ல கோமதி. என்னத்தாயனே நம்பி நீ புழைச்சாலும் தன்மானம் உள்ள பொம்பளைன்னு எனக்குள்ள உன்னை பத்தி ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா அந்த மரியாதையை நீ எப்படி அடகு வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோமதி. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் வருங்கால பொண்டாட்டிக்காக நீ இப்படி திருட்டுத்தனமா பணத்தை கொண்டாந்து கொடுக்கறீனா, கல்யாணத்துக்கு பிறகு நாளைக்கு நான் வரங்கிக்கிட்டு இருக்கையில நல்ல ஒரு பெரிய கல்லா பார்த்து என் தலை மேல போட்டுட்டு மொத்த சொத்தையும் இவங்க பேர்ல எழுதி வச்சிட மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அப்பா, ஐயோ முதலாளி. மகனே, கல்யாண பேச்சை எடுத்ததுமே இவ உன்னை சுரண்டி தின்ன ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்களே, அவங்களையும் நீதான் கரையேத்த போறியா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களும் உன்னைய இவ்வளவு மாதிரியே சுரண்டி திங்க போறாங்களா? முதலாளி, என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்க்கல. தெரியுங்க, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணம் சுத்தி இருக்கிற 4 பேர் மனசுல வரும்ல. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுல்ல. நாம மட்டும் சரியா நடந்துகிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு பேச்சே வராதே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. இவங்க மேல தப்புன்னு நான் எங்கடா சொன்னேன்? அந்த மாதிரி வெளியே யாரும் பேசிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அத புரிஞ்சுக்காம நீ என்னமா என்ன வில்லன் ஆக்கிட்டு இருக்கிறீங்க? இது சரிப்பட்டு வராது. நீ முதல்ல வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. என் பையன் சொன்னது நெசமா போயான்னு எனக்கு தெரியாது. அத தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. இனிமே உனக்கு பண தேவை எதுனா ஏற்பட்டுச்சுன்னு வை, நேரடியா வந்து என்னைய பாரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு நானே தரேன். ஆனா அதுக்காக என் பையன் உன் பொண்ணு மேல வச்சிருக்கிற ஆசைய இந்த மாதிரி பயன்படுத்திக்காத கோமதி. முதலாளி, ஒரு நிமிஷம். நீங்க நம்புங்க, நம்பாம இருங்க. இந்த பணத்தை வாங்க முடியாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, நானும் என் பொண்ணுங்களும் உழைக்காம வர காசுக்கு ஆசைப்பட மாட்டோம். உங்ககிட்ட கையேந்தவும் மாட்டோம். அப்புறம் இன்னொன்னு, நீங்க நகை நட்டு வேண்டான்னு சொன்னாலும் என் பொண்ணு நான் வெறும் கழுத்தோட அனுப்ப மாட்டேன்.
என் சக்திக்கு முடிஞ்சதை போட்டுதான் அனுப்புவேன். போயிட்டு வாங்க. இந்த பையில எவ்வளோடா இருக்கு? 5 லட்சம் ரூபா இருக்குப்பா. ஏடா உனக்கு நான் அறிவு கிறிவு இருக்கா இல்லையா? எங்க இருந்து எடுத்த இம்புட்டு படத்தை யார கேட்டா இதை கொண்டுட்டு போய் அங்க கொடுக்க போனேன். அப்பா இது ஒண்ணும் உங்க பணம் இல்லப்பா, நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணம். என்னங்க டேய், என்னமோ ஏன் பணம் செலுத்துகிற? எங்க இருந்தா வந்துச்சு உனக்கு இந்த பணம் எல்லாம்? போட்டு உனக்காக தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தவன் நான். அந்த வருமானத்துல வந்த பணம் தானடா இதெல்லாம். அப்படி பார்த்தாலும் இதுவும் ஏன் பணம் தான்டா. இத எனக்கு தெரியாம ஒரு வார்த்தை கூட சொல்லாம கண்டவளுக்கு வாரி இறப்பியோ? அப்பா அவ ஒண்ணு கண்டவ இல்லப்பா, நான் கட்டிக்க போற பொண்ணு. என்கிட்ட மலர் குடும்பம் கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க, அதான் போய் உதவலாமேன்னு போனேன். குடும்பத்துல கஷ்டம் இருந்துச்சுன்னா வீட்ல இருந்து ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு கோயில் முன்னாடி நின்று அப்பா டேய் இல்லனா எங்கேயாவது போய் கொள்ளடிக்க சொல்டா. என் படத்தை ஓ மூலமா திருட வேணாம்னு சொல்லு. அப்பா தப்பா பேசாதீங்க, அவ ஒண்ணு அந்த மாதிரி போடா. கொரோனா ஒத்தத்தாதங்க முன்னாடி பொல்லுகளெல்லாம் பேத்துல விட்டா ராஸ்கல். இது சரிப்பட்டு வராதுமா, சரிப்பட்டு வராது. இந்த கல்யாணம் நடக்காது. என்னங்க சுமாரு அப்பா அப்படிலாம் இல்ல. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த குடும்பத்துக்கு அவ மருமகளா வரக்கூடாது. உனக்கு இந்த குடும்பம் முக்கியம்னா என் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த வீட்லயே இரு. இல்ல எனக்கு அவதான் முக்கியம் நினைச்சினா இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு வெளியே போயிட்டு. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. பூ வச்சு கல்யாணத்தை உறுதி செஞ்சுட்டு வந்தாச்சு, இப்ப போய் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன எதிர்த்து பேசுறியா? இந்த வீட்ல எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சுரி. உங்களை எல்லாம் 4 காட்டு காட்டினா தாண்டி அடங்க வைக்க. அப்பா அப்பா ப்ளீஸ், நீங்க இவ்ளோ கோவப்படுறது உங்களுக்கு நல்லது இல்லப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியாதுமா, இந்த வீட்ல முடிவெடுக்கிறது நானா மட்டும்தான் இருக்கணும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவை இவங்க 2 பேரையும் ஏத்துக்க சொல்லு. அத நானே ஏத்துக்க மாட்டேன்ப்பா. அப்பா கல்யாண விஷயத்தை தவிர வேற எதை வேண்டாலும் பேசு. என்னோட கல்யாணத்துக்கு ஆதாரமே இந்த கல்யாணம் தான்ப்பா. இது மட்டும் நடக்கலனா ஜீவாவும் எனக்கு கிடைக்க மாட்டாரு. அந்த வேதனை தாங்காம நான் தூக்குல தொங்கிருவேன்ப்பா. ஐயே எம்மாடி, ஒரு பேச்ச கூட இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாதம்மா. அப்பனால தாங்க முடியும். அப்படின்னா எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்கப்பா. உங்களுக்கும் அக்காவுக்கும் வேணா மாமாவோட சொத்து தான் குறியா இருக்கலாம். ஆனா எனக்கு தேவை அந்த ஜீவா கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுதான்ப்பா ஆசையே. என்னோட கல்யாணத்தாலதான் உங்களோட லட்சியம் நிறைவேறும், என்னோட ஆசையும் நிறைவேறும். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்பா. அது புரியாம நீங்க கோபத்துல வார்த்தை விடாதீங்கப்பா. புரியுதுமா, ஒரு கோபத்துல எதையும் நினைக்காம நான் அப்படி பேசிட்டேன். இனி எப்படி பேச மாட்டோமா? அப்பா இப்போ இப்படி பேசிட்டு திரும்பவும் மாறிடாதீங்கப்பா. உங்களுக்கு பிடிக்காம என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு எதிராக நீங்க எந்த முடிவுமே எடுக்க கூடாது.